வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு ஹல்வா ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கை வலிக்க கிண்ட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சூப்பரான இந்த ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நான் எடுத்துக்க இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த அளவை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சர்க்கரை எடுத்துக்கிட்ட கப்பாலே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன், 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்த பிறகு கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது நல்லா சர்க்கரையை நல்லா முழுமையாக கரைய விடுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட கப்பால் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பில் வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட கப்பால் 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த பட்டரில் நல்லா அந்த மைதாவை வறுத்துக்கணும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டைட் ஆகும், அப்புறமா நல்லா ஒரு மாதிரி கலந்த மாதிரி வரும், அதுக்கு பிறகு பொரிஞ்ச மாதிரி வரும், அதுக்கு பிறகு நிறம் மாறும். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக நிறம் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி நல்லா அது வாசம் வரும். நல்லா அது வரைக்கும் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல நிறம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இது வரை பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை பாகை பாதி பாதியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தெரியும், ஆனால் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கரைஞ்சி ஈவனாக வந்துடும். இதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற சர்க்கரை பாகையை சேர்த்து நம்ம இனி கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது சீக்கிரமாக உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிடும். பாருங்கள், இப்போவே திக்காகிடுச்சு. ஆனாலும் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா இதை கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்து வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் அது கோதுமை ஹல்வா மாதிரி ரொம்ப நேரம் கை வலிக்க கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பதம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கரண்டியால் அப்படி மடக்கி விட்டால் அதை மடக்கி விடணும். இதுதான் பதம். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக அதில் பட்டரை அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக தடவிக்கிங்க. இப்போ நம்ம அதில் ஹல்வாவை சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணிக்கிங்க. இதுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வேற ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அழகாக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே எந்த நட்ஸை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முந்திரியை பவுடர் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பாதாமை இது மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பரான உங்களுக்கு ரொம்பவே ஹல்வா வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கஷ்டப்படாமல் ரொம்ப கோதுமை ஹல்வா மாதிரி கை வலிக்க கிண்டாமல் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் சுலபமாக அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சால் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள், ஒரு கிளாஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ஹல்வா, மைதா ஹல்வா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.